ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்கேன்ஸ் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா, கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு எப்படி இருக்கும், COOH வந்து இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்கைல் ஹைட்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்துருக்குறோம். இது வந்து மூணாவது டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ எத்தனோயிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனோயிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த எத்தனோயிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக ஏதாவது ஒரு பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், CH3COONA வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இந்த CH3COONA யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அல்கேன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த CH3COONA எப்படி நமக்கு என்ன இருக்கும், CH3COO எப்பவுமே இது மைனஸாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் கூட பார்த்துருப்போம். இந்த ரியாக்ஷன் எப்படி நமக்கு வந்து சோடியம் அசிட்டேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நம்ம வந்து 10th கிளாஸ் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அந்த சோடியம் அசிட்டேட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். பண்ணும்போது சோடியம் அசிட்டேட் என்ன பண்ணுறோம், கால்சியம் ஆக்சைடு. ஓகே, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் மறுபடியும் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட வெயிட் நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து CH3CH4 வந்து நமக்கு வந்து மாறிடும். மீதி நமக்கு என்னெல்லாம் இருக்குது, இந்த மாலிகுல் எல்லாமே சேர்ந்து இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு மாலிகுலை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன மாலிகுல், இங்கே ஒரு சோடியம் இருக்குது, இங்கே ஒரு சோடியம் இருக்குது இல்லையா. அப்போ 2 சோடியம் நமக்கு சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், Na2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன இருக்குது, ஒரு கார்பன் வந்து இருக்குது, 3 ஆக்சிஜன் வந்து இருக்குது. அப்போ Na2CO3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த அனதர் மெத்தட் டு ப்ரிப்பேர் த அல்கேன்ஸ். ஓகேவா? அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அல்கேன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாலிகுலே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை ரிமூவ் பண்ணி அதை சோடியம் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் சோடியம் கார்பனேட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் அசிட்டேட், இதே சோடியம் அசிட்டேட்டை யூஸ் பண்ணி அப்படின்னா கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்லேயே நம்ம வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இது கோல்ஃப்ன்ற வந்து நம்ம கண்டுபிடிச்சாரு, கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஓகே, ஸோ கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடை நம்ம என்ன பண்ணால் கரண்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்போ கரண்டை பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து அதே மெட்டீரியல் தான், CH3 C டபுள் பாண்ட் O. இது வந்து O மைனஸாக வந்து இருக்கும். இன்னும் Na வந்து நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ CH3CO வந்து நமக்கு வந்து மைனஸாக இருக்கும். இங்கே Na வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அப்போ மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். நம்ம கரண்டை பாஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு இல்லைன்னா கேத்தோடு, ஆனோடு அண்டு கேத்தோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. 2 எலக்ட்ரோடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆனோடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனோடு நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக வந்து இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆனோடில் போயிட்டு நமக்கு வந்து போகும். ஓகேவா? அப்போ ஆனோடில் நமக்கு என்ன இருக்கும், CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த O மைனஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து, இது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. 2 மாலிகுல்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் போகும். ஆனோட்ல நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ஆனோட்னால நமக்கு என்ன நடக்கும், ஆக்சிடேஷன். வாட் இஸ் மீன் பை த ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். அப்போங்க நீங்கள் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்னா என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன ஆகும், ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அப்படியே கார்பன் மேலே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து
வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ இங்கேயும் நமக்கு வந்து 2 மாலிகுல்ஸ் கிடைக்கும். அப்போ இதுவும் நமக்கு வந்து 2 மாலிகுல்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு மெத்தில் ரேடிக்கலும் இன்னொரு மெத்தில் ரேடிக்கல் 2 மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த 2 மெத்தில் ரேடிக்கலும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். CH3 பாண்ட் CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆனோட்ல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஈத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுது. அல்கேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ கேத்தோட்ல இருந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? கேத்தோடு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ ஆனோட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கேத்தோன்றது நமக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டெர்மினலா வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கேத்தோல நமக்கு என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன CH3COO NA வந்து இருக்கு இல்லையா? ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், இது கூட வந்து வாட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுவோம். வாட்டர் மாலிகுல் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன கெயின் பண்ணோம். என்ன பண்ணால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் சொல்லுவோம். அப்போ இது எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா OH ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? 2 ஹைட்ரஜன் ரேடிக்கல். அப்போ 2 ஹைட்ரஜன் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் ஆகும். இந்த 2 ஹைட்ரஜன் ரேடிக்கலும் சேர்ந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து மெக்கானிசம். நீங்கள் மெக்கானிசமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 2 ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். அப்போ டீகார்பாக்சிலேஷன் சிம்பிளாக நம்ம எழுதணும் எப்படி எழுதலாம்? CH3COO NA ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம ஆட் பண்ணணும். தென் வாட் வில் ஹேப்பன்? CaO கால்சியம் ஆக்சைடு வந்து போட்டு நல்லா ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH4 வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு என்ன Na2CO3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். Na2CO3 அது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுக்கு ஏன் நம்ம டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் பேர் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அந்த மெக்கானிசத்தை பார்த்தா நமக்கு வந்து தெரியும். அப்புறம் இதே காம்பவுண்ட் தான் எடுக்கிறாங்க. இதே காம்பவுண்ட் CH3COO NA ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து ஆட் பண்ணி கரண்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? CH3 வந்து கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணும். ப்ளஸ் நமக்கு என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு வந்து சேம் தான். இதுக்கும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் சேம் தான். இதுக்கும் ஸ்டார்டிங் மெட்டீரியல் சேம் தான். இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே நமக்கு என்ன பண்ணால் ஈத்தேன் வந்து நம்ம ஃபார்ம் ஆயிருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே நம்பர் ஆஃப் கார்பன் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. ரியாக்டன் சைட்லையும் ப்ராடக்ட் சைட்லையும் நமக்கு என்ன ஆகக்கூடாது? நம்பர் ஆஃப் கார்பனும் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக உட்ஸ் ரியாக்ஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்? நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் கார்பன் அப்படியே டபுள் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க நமக்கு என்ன ரியாக்டன் நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் வந்து இருக்குது. ஆனா ப்ராடக்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டீகார்பாக்சிலேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். உங்க கிரேட் 11ல வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உட்ஸ் ரியாக்ஷன், நம்பர் ஆஃப் கார்பன் வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு அந்த டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12th வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 ரியாக்ஷன் வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, நம்பர் ஆஃப் கார்பன் டிக்ரீஸ் பண்றதுக்கு. ஆனா மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ இந்த மாலிகுல் எடுத்துங்க. இங்க நமக்கு வந்து ரியாக்டன் சைடுல இருந்து 2 கார்பன் இருக்குது. ப்ராடக்ட் சைடு நமக்கு வந்து 2 கார்பன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. மேக்ஸிமம் 95% 90 to 95% the number of carbon does not change in the reactant and product part. நீங்க reactant part எடுத்தாலும் சரி, product part எடுத்தாலும் சரி, number of carbon நமக்கு வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்படி number of carbon சேஞ்ச் ஆகிறதுக்கு செலக்டிவா சில ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம தனியா வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 2 ரியாக்ஷன் படிச்சிருக்கிறோம். ஒன்று உட்ஸ் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டீகார்பாக்சிலேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றது. ஸோ இதான் இந்த சின்ன டிஃபரெண்ட் தான் போர்டு எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நமக்குள்ள டிஃபரெண்ட். ஓகே, அந்த ரியாக்ஷன் நீங்க அப்படியே பார்த்து அப்படியே மெமரி பண்ணீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க? டீகார்பாக்சிலேஷன் கேட்கலாம், இல்ல கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் கேட்கலாம். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எழுதுவீங்க. அப்போ அந்த ரியாக்ஷனுக்கும் இந்த ரியாக்ஷனுக்கும் நமக்கு என்ன டிஃபரெண்ட், அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி எழுதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? அப்போ ப்ராப்பரா என்சிஆர்டி புக் வந்து நாங்கள் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அது நல்ல ஒரு கைடு வந்து உங்களுக்கு இருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு டிஃபரெண்ட். இன்னொரு டிஃபரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வந்து கேட்கலாம். என்ன கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது? மீத்தேன் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
அப்போ நமக்கு மீத்தேன் மாலிகுலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆசிட்டை யூஸ் பண்ணி மீத்தேன் மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டு மீத்தேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா மினிமமே 2 கார்பன் ஆட்டம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து மீத்தேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில செலக்டிவா ஸ்பெஷல் ரியாக்ஷன் வந்து இருக்குது. இப்போ உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அல்கேன் போது மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் எல்லாமே நமக்கு வந்து இன்க்ளூடட் தான். ஆனால் நமக்கு வந்து மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த நமக்கு வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உங்க டார்கெட் வந்து மீத்தேன் இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம வந்து பண்ணலாம். அல்கைல் ஹாலைட் நம்ம என்ன பார்த்தோம்? மெத்தில் குளோரைடு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மெத்தில் குளோரைடு ஜிங்க் HCl. ஓகேவா, ஜிங்க் HCl நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன பண்ணா மீத்தேன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அல்கைல் ஹாலைட்ல இருந்து ஜிங்க் HCl இருந்து நமக்கு மீத்தேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா உட்ஸ் ரியாக்ஷன்ல மீத்தேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ஷன்லயும் டீகார்பாக்சிலேஷன்ல மீத்தேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்ல மீத்தேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்க டீடைல் அனலைஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ல நமக்கு வந்து இவ்வளோ மெத்தட்ஸ் தான் இருக்குது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் தான். ஒன்று ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், ரெண்டாவது என்னது ஃப்ரம் அல்கைல் ஹாலைட், மூணாவது பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிற ஸ்டோரி எல்லாம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணி அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணும். அப்புறம் டெப்த்தாக நீங்கள் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு இது வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம்.